வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு டின்னருக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக கறி விருந்து தாங்க. அந்த கறி விருந்தில் நான் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ண போறேன்னு தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காட்ட போறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி vlog. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கறி விருந்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து க்ராஸ் ஓவர் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பேன் வச்சு இந்த சைடில் வந்து சேமியா வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய், பால், ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் ரெண்டும் க்ரஷ் பண்ணி போட்டு லைட்டாக கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தாலி இது பண்ணுறதுக்கு பேனு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் பாயில் பண்ணுறதுக்கு அதில் ஒரு பேன் தனியாக வச்சுருக்கேன். இப்போ லெட் ஸ்டார்ட். இப்போ வந்து நெய் உருக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பேனில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நான் ஊற்றிட்டு கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கருக்காமல் லைட்டாக பொன்னிறமாக இருக்க போது நம்ம கேஷ்யூ நட் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். கேஷ்யூ போடுறேன். இப்போ நான் போட்டாச்சு. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு சைட் பை வந்து இப்போ நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து அங்கே பாயில் பண்ண வாட்டரில் வந்து இப்போ அந்த சைடில் வந்து போட்டு இப்போ அதை குக் பண்ணுறேன். ஏன்னா சேமியா போடுறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் அந்த சைடில். ஸோ இப்போ அந்த கேஷ்யூ எடுத்து பண்ணதில் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் சிம்மில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கேன் டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்றேன். ஏன்னா கீழே ஒட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாயில் பண்ணுற தண்ணியில் அதை பாயில் ஆகிட்டோம். ஸோ அது மீடியமான ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வெந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை சோக் பண்ணி வச்சுருக்கோம் சுடு தண்ணியில் தான். அதிலே வந்து பாதியாக நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம இப்போ பாயில் பண்ண போது இது வந்து டைம் சேவிங் இது தான் நமக்கு. ஸோ சைட் பை வந்து அந்த ரோஸ்ட் பண்ணதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அந்த கேஷ்யூ இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து பால் அதில் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து 1/2 லிட்டர். அது வந்து இப்போ ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து பால் ஊற்றியாச்சு. இப்போ நான் கணக்கு வந்து 1/2 லிட்டர் பால். ஏன்னா திருப்பியும் நம்ம பண்ணி வச்சதுக்கப்புறம் கெட்டியாகும், திருப்பி நம்ம டைல்யூட் பண்ணோம். ஸோ நான் அளவாக தான் போட்டிருக்கேன் அதில். இப்போ வந்து வறுத்து வச்ச கேஷ்யூ வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன் அடுத்ததில். இப்போ அதே பேனில் வந்து லெஃப்ட் ஓவர் கீ இருக்கும் பார்த்திங்களா, அதையே வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், பட் ஸ்டில் வந்து அந்த ஃப்ளேவருக்காக நம்ம அதிலே இன்னும் கொஞ்சம் போட்டு அதை வறுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் பாயசம் ஃப்ளேவர். இது எல்லோரும் செய்கிறது தான். ஸோ அகெயின் ரோஸ்டட் வெர்மி சேமியா வந்து அதே பேனில் லெஃப்ட் ஓவர்லேருந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ ரோஸ்ட் பண்ண சேமியா வந்து இப்போ இந்த வெந்த பாலில் அந்த ஜவ்வரிசி மிக்ஸில் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக சேமியா வேகிறதுக்கு ஒன்லி 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அதனால செகண்டாக தான் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்ஸ் பண்ண சர்க்கரையும் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணுவேன். தென் கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் ஃபைனலி நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த கேஷ்யூவும் சேர்த்து நான் இறக்கி வச்சுருவேன். இதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு பிரியாணி தான் பண்ணுறோம். ஆயிலும் கீயும் போட்டுட்டு பட்டை லவங்கம் அந்த எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான், அந்த அரோமா ஸ்பைசஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் போட்டிருக்கேன், லாங் ஷ்ரெட்டடை. அதுவும் சாட்டே பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரியாணி வந்து 1.5 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறேன். ஏன்னா வர ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி. இப்போ நாங்கள் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு பிரியாணினாலே மட்டன் தான். பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வர கெஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட சிக்கன் பிரியாணி ஃபேவரட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, நல்லா சாட்டே பண்ணியாச்சு. பொன்னிறமாக வர வரைக்கும் வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 3 to 4 நம்பர்ஸ் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை வந்து அதுவும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட் வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். அன்டில் அது வரைக்கும் நல்லா க்ளீனாக ப்ராப்பராக அடி பிடிக்காமல் கிண்டணும். அதுதான் மெயின். பிரியாணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ப்ராப்பராக அந்த மசாலா வந்து ப்ராப்பராக நம்ம பேஸ்ட் நல்லா இது பண்ணி விட்டாட்டோம்னா அதுலேருந்து செம்ம டேஸ்ட் வருங்க. ஸோ இந்த ஸ்டெப் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதுவும் ஆயிடுச்சு. இப்போ சைடில் வந்து மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அலசி நல்லா சாப் பண்ணி வச்சதை வந்து அதை தூவி இப்போ அந்த நம்ம டொமேட்டோவோட பேஸ்ட்டோட அதுவும் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா அதோட அரோமா கீழே இறங்கணும். அப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் to 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபுல்லாக வெட்டலை, அந்த மொக்கு மாதிரி லைட்டாக அந்த இது மட்டும் ஸ்லிட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பைண்ட் பண்ணி நல்லா ஃபுல் பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்பைஸ் தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் இப்போ ஆட் அப் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது சாட்டே பண்ணியிருக்கிற நேரத்தில் பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ரெடியாக. ஏன்னா இந்த மசாலா பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வைக்க சிக்கன் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 1.5 கிலோ சிக்கன் இது ஆக்சுவலி. ஸோ அது போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும், நல்லா வந்து அந்த மசாலாவோட பிளெண்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த மீட்டாக இருந்தாலுமே மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ அந்த மீட்டோட போட்டு மசாலா பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அரிசி எந்த லெவலில் நம்ம பாத்திரத்தில் இருக்கோ அந்த லெவலில் வந்து 1.5 சட்டி அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாத்திரம் அரிசி இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ 1:2 வந்து 1.25 அளவுக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். ஊற்றுறதுல என்ன பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி கெட்டில் ஆட் பண்ண அந்த சுடு தண்ணி தான் இது பண்ணி ஊற்றுறேன். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு சீக்கிரமாக டைம் சேவ் ஆகும். இல்லாட்டி அந்த தண்ணி சூடாகி கொதிக்கிறதுக்குன்னே டைம் ஆகும். ஸோ இப்போ நான் கெஸ்ட் வர டைம் ஆகிறதுனால நான் டைம் கன்சியூம் பண்ணி என்னென்னலாம் ஷார்ட்கட் பண்ண முடியுமோ அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பாத்திரம் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் ஃபுல்லாக அரிசிக்கு 1.25 அளவுக்கு அந்த பாத்திரத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்றேன். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ நல்லா பாருங்க ரோலிங் பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ரோலிங் பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க ரைஸை வந்து பக்குவமாக உள்ளே போட்டுட்டு அதை நல்லா ஒரு லைட்டாக ஒரு கிண்டணும், உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஊறினதுனால ரைஸ் ரொம்ப சாஃப்டாக டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பக்குவமாக எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இப்போ நம்ம ஆடப் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இது வந்து நான் ஓப்பன் பாட் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா குக்கர் தான் வைக்கிறேன், ஆனால் குக்கர் லிட்டு நான் போட போகிறது கிடையாது. ஏன்னா அப்பப்போ எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே மூடி விடணும். ஸோ இப்போ எல்லாம் பாருங்கள் உள்ளே போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பக்குவமாக கிண்டி விடுறேன், கீழேயும் பிடிச்சிடக்கூடாது. ஸோ மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக திருப்பியும் லிட் போட்டு மூடி வச்சுருவேன். இப்போ இதுக்கு மூடுறதுக்கு முன்னாடி நான் லெமன் ஜூஸ் வந்து கிண்டி அந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி அதை வந்து இப்போ ஆடப் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பழம் ஃபுல்லாக அந்த ஜூஸ் போடுறேன். ப்ளஸ் வந்து உப்பும் போட்டிருக்கேன். எப்பயுமே இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எப்படி டேஸ்ட் ஆகணும்னா ஒரு கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கல் வந்து உப்பு நார்மலாக இருக்கக்கூடாது, தூக்கலாக இருந்தால் தான் அந்த ரைஸ்க்கு வந்து நமக்கு அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா அகெயின் திருப்பியும் ஒரு தடவை ஸ்டிர் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்.
இந்த கேப்பில் வந்து தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு மேக்னேட் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன் நான் ஆக்சுவலி. அதுதான் நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கிண்டி எல்லாம் ப்ராப்பராக ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி வந்து பாட்லேருந்து எடுத்து சர்விங் டிஷ்க்கு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக மணமாக இருக்குது. அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் குருமா மாதிரி, அது என்ன லாஸ்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, எம்மி சிக்கன் ரெசிபி பண்ணியிருப்பேன். அதுதான் இது. ஸோ பெருசாக காட்டல அந்த இது, நான் இப்போ ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் அது. ஸோ அது சைட் பை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை கறி கோலா உருண்டைங்க. மதுரை கறி கோலா உருண்டை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா, சீரகம், மிளகு, அப்புறம் வெங்காயம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, பட்டை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு ஆயில் பண்ணதுக்கப்புறமா கொத்துக்கறி, அதாவது இது வந்து லேம்போட கொத்துக்கறி, இது வந்து அதை அப்படியே வந்து போட்டு ஆட் பண்ணி ஒரு 2 வதக்கணும். இது வதக்க போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாவும் இந்த கொத்துக்கறியும் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அழகாக பொறுமையாக பண்ணுறேன்னு. ரொம்ப தீயை வந்து பெருசாக வச்சிடாதீங்க, மீடியம் இதில் இருக்க போது எல்லாமே பைண்ட் ஆகணும். ஆக்சுவலி அந்த மசாலா வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறமா இது எடுத்து என்ன பண்ணுவேன், தனியாக அடுத்து வந்து பாத்திரம் அது சரியாக கொள்ளலை, அதனால் அடுத்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த மசாலா எல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து அரைச்சிட்டதுக்கப்புறம் இது வந்து முட்டையும் பொட்டுக்கடலையும் போடுறேன், பொட்டுக்கடலை மாவு ஆக்சுவலி. இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன், அப்போ தான் பைண்டிங் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கடைசியில் போட்டு அந்த இதோடு போட்டு வச்சுட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை மிக்சியில் போட்டு பைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கொத்துக்கறியோட இது. அதை சின்ன சின்ன பால்ஸாக போட்டுட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஷாலோலேயே போட்டு உருண்டை தட்டி அப்படியே போட்டுடலாம். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உருண்டை குட்டி குட்டி உருண்டை பண்ணி எடுத்து சைடில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அடுத்தும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். பொரிக்க போதே அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. கோலா கறி உருண்டை, மதுரை சைடு உருண்டை சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அடுத்து தந்தூரி க்ரில்லில் வச்சோம் இல்லையா ஓவனில், அதை வெளியே எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதுக்கு நடுவில் என் சின்ன தம்பி வந்து சொன்னார், சின்னவர், மம்மி மாசா குடிச்சிட்டு இருந்தார், எனக்கு ஐஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னு. வெதர் சூப்பராக இருந்தது அன்றைக்கி. ஸோ வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த பாப்சக்கல், எனக்கு ஐக்கியா போயிருந்தோம் இல்லையா, அப்போ இந்த பாப்சக்கல் இது வாங்கியிருந்தேன். இது சரி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஊற்றிட்டு இருந்தார், நான் கொஞ்சம் கைட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊற்றி முடிச்சுட்டு இந்த பாப்சக்கலோட அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். வச்சு பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஒரு மேங்கோ ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து இப்போ இந்த சிக்கன் குழம்பு பண்ண டிஸ்பிளேயில் இங்கே எடுத்து வச்சாச்சு. அந்த எம்மி சிக்கன் தான் அந்த இது பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட இது. அப்புறம் அது கூட வந்து பரோட்டா வச்சாச்சு. என்னங்க எல்லா ரெசிபியும் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸும் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி பிக் எனக்கு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. அப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்பிளே பண்ண மறந்துட்டேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆயாச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until that, I'll see you in another video. Bye-bye.